ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்துட்ருக்கோம். சாரீ வந்து நல்லா ஆனியன் பிங்க் கலரு, ப்ளவுஸ் வந்து நல்லா டார்க் பிங்க்கு. வீடியோவில் கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது, லைட் கலராக. என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் ஒர்க் தான், பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி போடுற ஒர்க் இது. அதுக்காக தான் இந்த வீடியோவே. பேசிக் வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு. கஸ்டமர் இந்த டிசைன் சூஸ் பண்ணி கொடுக்கும்போது அதில் பேசிக் எதுவுமே கிடையாது, வெறும் ஒர்க் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த 2 லைன் செயின் ஸ்டிச்சு நானாக தான் போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணிவிட்டு வெறும் சுகர் பீட்டில் அவுட்லைன் மட்டும்தான். இது கிளாஸ் முடிச்சுட்டு பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி போடுறதுக்கு ஈஸியான ஒர்க்கு, ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு. இதுக்கு மெஷர்மெண்ட் மட்டும்தான் மெயினு. மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க்கு ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் ஆகிற குந்தன் ஸ்டோன் தான், ஆனால் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். கட்டிங் ஸ்டோனு, நார்மல் குந்தன் ஸ்டோன் கிடையாது, இது கட்டிங் ஸ்டோனு. ஃப்ளவர் மாதிரி இருக்கும், நல்லா கிளிட்டர் ஆகும். நைட் டைமில் நல்லா கிளிட்டர் ஆகும். ஸ்டோன்ஸு ஒரு ஸ்டோனுக்கும் அடுத்த ஸ்டோனுக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவும் வச்சுருக்கேன். அந்த கேப் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்து சாரீ கலர் வேறு எதனா கான்ட்ராஸ்டாக நல்லா டார்க்காக இருந்துச்சுன்னா அந்த கலர் ஸ்டோனை கூட நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு சுகர் பீட் அவுட்லைன் பண்ணிக்கலாம். இதில் லைட் பேபி பிங்க் மாதிரி ஆனியன் கலர் இருக்கிறதுனால அந்த ஸ்டோன் கிடைக்கல, அதனால் கோல்டே பண்ணியாச்சு. நம்ம கான்ட்ராஸ்டாக ஸ்டோன் ஒட்டும் போது இன்னும் ஒர்க் வந்து நல்லா லுக்காக கிராண்டாக கிடைக்கும். இதில் 3 லைன்ஸு, ஆனால் அவங்க கொடுத்த டிசைனில் ஸ்டோன்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் பெரிய ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதுதான் ஒர்க்கு. இதுக்கு புட்டாஸுமே நம்ம பண்ணல. புட்டாஸ் ஏன் பண்ணல அப்படின்னா அந்த டிசைன்லேயும் இல்லை, அதே மாதிரி இந்த ப்ளவுஸில் வந்து இந்த புட்டாஸ் இருக்குது, அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கும் ஸ்லீவும் பண்ணணும். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு சேம் ஒர்க்கு, ஸ்லீவில் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி டிசைன் வருது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் பார்த்துட்ருக்கோம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா பார்டருக்கு கீழே ஒர்க்கு கிடையாது, ப்ளைனாக தான் வரும். ஹைட்டு வந்து 10.5, கீழே ப்ளைனாக தைச்சிட்டு மேலே மட்டும் தான் ஒர்க்கு. என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஒர்க் போடும்போது பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் இடையில காட்டுறேன். ஒரு லைன் பார்டர் எண்டில் வந்து மேலே முடிகிற இடத்துல ஒரு லைன் சுகர் பீடு வச்சுட்டு சுகர் பீடே மேலே நீட்டாக வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஃப்ளவர் மாதிரி மேலே ஸ்டோன் ஓட்டிட்டு சுகர் பீட்லேயே அவுட்லைனு. இதுக்கு வந்து நான் அளவுலாம் எதுவும் வைக்கல பாருங்கள், எதுவும் மார்க் பண்ணல. எப்படி பண்ணுறன்றதுக்காக ஒரு சின்ன ஐடியாக்காக இதை காட்டுறேன். இதை வச்சு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் போடுற மாதிரி இருந்தால். இதுக்கு நான் அளவுலாம் வைக்கல, ரேண்டமாக அப்படியே தான் போட்டுட்ருக்கேன். இது வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா பீட் கணக்கு தான் வச்சுருக்கேன், இன்ச் கணக்கு எதுவும் வைக்கல, இன்ச் டேப் வச்சு யூஸ் பண்ணல. இதில் வந்து 10 சுகர் பீடு வச்சுருக்கேன், இதில் 6 தான் வச்சுருக்கேன். அந்த ஹைட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கேப் வந்து நம்மளாக கரெக்டாக வச்சுக்க வேண்டியது தான். இல்லை பிகினஸாக இருந்தால் கஷ்டமாக இருக்குது ஒரே மாதிரி தைக்கிறதுக்கு அப்படின்னா இந்த பீடுக்கும் இந்த பீடுக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே அடுத்ததுக்கு நம்ம இன்ச் டேப் வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நான் அப்படியே தான் தைச்சிட்ருக்கேன். கொஞ்சம் தைச்சிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கொஞ்சம் பாதி முடிச்சிருக்கேன், ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இன்னும் ஸ்டோன் ஒட்டலை, இதே மாதிரி ஃபுல்லாமே வரப்போகுது. நம்ம இந்த இடத்துலையும் ஸ்டோன்லாம் ஒட்டிட்டு ட்ரை ஆன பிறகு இதே மாதிரி அவுட்லைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் ரெடி ஆகிடும். மீதி இருக்கிற பார்ட்டுக்கு வந்து மேலே புட்டாஸ் வருது, புட்டாஸ்க்கும் அந்த ஸ்டோனே தான் ஒட்ட போகிறோம். இந்த ஸ்டோன் இப்போ நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நல்லா கட்டிங் ஸ்டோனு, நல்லா கிளிட்டர் ஆகும். இது ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், நார்மல் குந்தன் ஸ்டோன் கிடையாது. இப்போது இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவை முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டை முடிச்சுட்டு பார்க்கலாம்.
ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. இன்னொரு ஸ்லீவும் ஃப்ரண்ட்டும் முடிச்சுட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக டைம் இல்லாத காரணத்தினால டைலர்கிட்ட ஸ்டிச் பண்ணியே வந்துடுச்சு. ப்ளவுஸு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பேக்கு பார்த்துட்டோம், ஒரு ஸ்லீவையும் பார்த்துட்டோம். பாருங்கள், ஸ்லீவ் இந்த பேட்டர்ன் தான் வந்திருக்கு. அவங்க சொன்ன டிசைனில் இப்படி தான் இருக்குது பாருங்கள். கீழே ப்ளைனாக வந்து பார்டரும், அதில் எண்ட் ஆஃப் தி போர்ஷனில் வந்து ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஸ்லீவும் அதே தான் சேம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃப்ரண்ட்டு நெக்கு. ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீ கட்டு கொடுத்துருக்கோம். சேம் ஒர்க் தான். பேக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருந்தனோ அதே ஒர்க்கு தான் ஃப்ரண்ட்லேயும் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபுல் ப்ளவுஸோட அவுட்புட்டு. டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.